Now let's see theorem 4.2. If n greater than or equal to 1 and 0 less than or equal to r less than or equal to n, then npr is equal to n factorial divided by n minus r factorial. By theorem 4.1 we have. So 4.1 theorem la nama enna paathom? npr is equal to, so idhula enna paathom? npr is equal to n into n minus 1 into n minus 2 etc. n minus r plus 1. Okay, so அதை இங்க எழுதிக்கோங்க. npr is equal to n into n minus 1 into n minus 2 into etc. into n minus r plus 1. See that n must be greater than or equal to 1. Okay, so 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட நம்பர்ஸ் இருக்கலாம். இங்க rங்கிறது 0ல இருந்து n குள்ள தான் இருக்கணும். Okay, so n விட கிரேட்டரா போக கூடாது r உடைய வேல்யூ. So theorem 4.1ல இருந்து அந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். n into n minus 1 into n minus 2 etc. into n minus r plus 1. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரதுக்கு இப்போ நியூமரேட்டர்ல பாருங்க n factorial அப்படின்னு இருக்கு. இங்க nல ஆரம்பிச்சிருக்கு. எப்போ நம்ம factorial எழுதுவோம்? ஸோ அதோடைய ப்ராடக்ட் லாஸ்ட்ல 1ல வந்து முடியணும். ஸோ nல ஆரம்பிச்சு n into n minus 1 n minus 2 etc. அந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டாக 1ல வந்து ப்ராடக்ட் முடியணும். அப்போ தான் நம்ம ஃபேக்டோரியல்னு எழுதுவோம். அதே போல் தான் டினாமினேட்டரில் n மைனஸ் ஆரில் ஆரம்பித்து n மைனஸ் ஆர், அப்புறம் 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். n மைனஸ் ஆர் மைனஸ் 1 அப்புறம் n மைனஸ் ஆர் மைனஸ் 2 எட்ஸெட்ரா 1ல வந்து முடியணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு லிட்டில் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். பாருங்க n இன்ட்டு இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். n into n minus 1 into n minus 2 into etc. n minus r plus 1. இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, நமக்கு ஃபேக்டோரியலில் தேவை. அப்போ 1ல முடியணும். ஸோ இந்த இடத்துல I have given n minus r plus 1. இங்கேருந்து ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. n minus r plus 1 ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 minus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கு? n minus r. அப்போ n minus r. ஓகே, n minus r. திரும்ப இங்கிருந்து ஒரு நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we get n minus r minus 1. ஸோ இந்த மாதிரி எட்ஸெட்ரா போயிட்டே இருந்ததுன்னா லாஸ்ட்டாக நமக்கு இன்ட்டு 1ல வந்து முடியும். டிவைடட் பை, இப்போ இங்கே ப்ராக்கெட்டில் நான் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேனோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டினாமினேட்டரில் இந்த நம்பரால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பரை அப்படியே டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. ஓகே, நான் பாருங்கள் இங்கே nல ஆரம்பித்து 1ல முடிஞ்சிருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? நியூமரேட்டரை n ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஸோ n ஃபேக்டோரியல்ங்கிறது என்னது? n into n minus 1 into n minus 2 etc. 2 into 1ல முடியுது. டினாமினேட்டர் n minus r ஃபேக்டோரியல். n minus rல ஸ்டார்ட் ஆகி 2 into 1. ஸோ ஒரு நம்பராக சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட்டாக நமக்கு 1ல வந்து முடியுது. அப்போ இது எப்படி எழுதலாம்? n minus r factorial. ஸோ தியரம் 4.2ல நம்ம பார்க்குற ஃபார்முலா என்னது? npr is equal to n factorial divided by n minus r factorial. இதில் சில நோட்ஸை நம்ம பார்க்கலாம். To be specific, if n is a positive integer and r is any non-negative integer, we can represent n is a positive integer அப்படின்னும் போது greater than or equal to 1ங்கிறது வந்துடுது. greater than or equal to 1, 2, 3 அந்த மாதிரியான நம்பர்ஸ். r is a non-negative integer. non-negative integer அப்படின்னாலே r உடைய வேல்யூ 0, 1, 2, 3. ஸோ அந்த மாதிரி நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ npr இப்போ பார்த்த ஃபார்முலா தான் n factorial divided by n minus r factorial. இங்கே for r is less than or equal to n. ஸோ இந்த ஃபார்முலா வரணும்னா இங்கே n கிரேட்டராக இருக்கணும், r வந்து n விட ஸ்மாலராக இருக்கணும், அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. அண்ட் npr உடைய வேல்யூ எப்போ 0 ஆகும் அப்படின்னா when r is greater than n. ஸோ n விட r ரொம்ப கிரேட்டராக வேல்யூ போச்சு அப்படின்னா the value will become 0. ஃபார் எக்ஸாம்பிள் 5p7, n இருக்கிற இடத்துல 5, r இருக்கிற இடத்துல 7. ஸோ r உடைய வேல்யூ n விட எக்ஸிட் ஆகுது அப்படின்னா 0. நெக்ஸ்ட் செகண்ட் நோட் பாருங்க. செகண்ட் நோட், we have npr is equal to npn which is equal to n factorial. அதாவது rம் nம் ஈக்குவலாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5p5 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம 5 factorial அப்படின்னு எழுதுவோம்.
n உடைய வேல்யூ r உடைய வேல்யூ ஈக்குவலா இருந்ததுன்னா npn which is n factorial. And then np0, அதாவது n வந்து let it be any positive integer, but r வந்து 0 ஆயிடுத்துனா np0 is always 1 for r is equal to 0. இப்போ 5p0 அப்படின்னு எழுதணும்னா which is 1, இதோடைய வேல்யூ என்ன 1 தான். ஓகே, நீங்க இந்த ஃபார்முலால கூட நீங்க போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 5 factorial divided by 5 factorial, இதிலே போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இதே ஃபார்முலால. 5 factorial divided by n minus r factorial, அதாவது 5 minus 0 which is 5 factorial. So numerator and denominator will get cancelled. The answer will be 1. Okay. The n different objects arranged in a row is npn which is n factorial ways. இப்போ questionல 5 persons வந்து first rowல உட்கார்றாங்க. அப்போ number of permutations என்ன அப்படின்னு questionல கேட்டாங்க அப்படின்னா it is 5 factorial ways அல்லது 5p5 அப்படின்னு எழுதலாம். 5 factorial அப்படிங்கிறது என்னது 5 into 4 into 3 into 2 into 1. 5 into 4 is 20, 20 into 3 is 60, 60 into 2 is 120. அப்போ 5 factorial உடைய வேல்யூ என்ன 120. Thank you children.